கீழே ஒரு வீடியோ கொடுக்குற பாருங்க. ஒரு கோயிலில் வந்து 11,000 லிட்டர் பாலை வந்து நர்மதா நதியில சடங்கு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 லிட்டர் கிடைக்காம கூட சில குழந்தைங்க தவிக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியல, இந்த சாமி வந்து ஏதோ இது பண்றேன்னு சொல்லிட்டு 11 லிட்டரை வேஸ்டா விடுறீங்க. நான் கடவுள்ன்ற பேர்ல எவ்வளோ அக்கிரமம் பண்றாங்களோ அவ்வளோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் உண்மையில கடவுள் வந்து ஏத்துப்பாரான்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டாங்க. எந்த கடவுளும் சொல்லலை இவ்வளோ பண்ணுங்க, சாமி பக்தி இருக்கலாம், அதுக்குன்னு இவ்வளோவா இருக்கணும், அவ்வளோ பால் வேஸ்டா போறதுக்கு. குழந்தைங்களுக்கு கொடுத்தாவது ஒரு வேலை அதுங்க பசி ஆறும் அந்த மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி வேஸ்ட் பண்றது, ஏதோ ஒரு மூட நம்பிக்கையில இதெல்லாம் பண்றது. இதெல்லாம் பண்ணா கடவுள் வந்து நம்மளை காப்பாத்துவாரு, நமக்கு கோடி கோடியா கொட்டுவாரு அப்படின்னு நினைக்கிறது இல்லை. தயவு செஞ்சு நீங்களுமே சாமிக்கு காசு கொடுப்பீங்க அப்படின்னா, நீங்கள் கொடுக்கறது நான் தப்புன்னு சொல்லலை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் வெளியே எவ்வளோ குழந்தைங்கள பார்க்கலாம் சாப்பாடுக்காக இயங்குறது, இல்லை பசியோட இருக்கிறவங்க, அவங்கள நிறைய பேரை பார்க்கலாம். அவங்களுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சாமிக்கு கொடுத்து பாருங்க, 2 பேருக்கும் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்ட்டு அதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க நம்ம யாருக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பசியால் வாடுற குழந்தைங்களுக்கு வந்து நம்மளா கொடுக்கறது தான். அவங்கள யோசிச்சு பாருங்க, அவங்க யோசிச்சு பார்த்துட்டு நீங்கள் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பாருங்க. ஸோ நான்லாம் உண்மையிலே சொல்கிறேன், சாமிக்கு 1 ரூபா போட மாட்டேன். சாமி வந்து ஜஸ்ட் ஒரு ஃபீல், அவ்வளோதான். மற்றபடி சாமி வந்து எனக்கு சோறு போட போகிறது இல்லை, சாமி வந்து எனக்கு எதுவும் பண்ண போகிறது கிடையாது. அது நான் ஃபீல் பண்ணுற கோயிலுக்கு போனால் அவ்வளோதான். மற்றபடி வந்து வெளியே இருக்க குழந்தைக்கு வந்து நான் சாப்பாடு வாங்கி கொடுத்தா அது என்னை வந்து பார்த்து சிரிக்கும். அந்த சிரிப்பில் வந்து அவ்வளோ ஒரு அர்த்தம் இருக்கும். அது அந்த கண்ணை பார்க்கும்போது அந்த பசியில் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் எப்பயாச்சும் ஒரு வாட்டி. ஆனால் அதுங்க டெய்லி அதை அனுபவிக்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு யோசித்து பார்த்துட்டு போடுறது தான் மனுஷத்தனம்னு நான் நினைக்கிறேன். ஸோ மனுஷனுங்களா இருங்க, இந்த மாதிரி கேவலமான ஒரு மூட நம்பிக்கையோடு இருக்காதீங்க. அடுத்தவங்களுக்கு கொடுத்து பழகுங்க. அவங்க உயிர் இல்லவங்க எவ்வளோ பேர் பசியால் பட்னியால் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஒரு கடவுளாக தெரிவிங்க இந்த மாதிரி வாங்கி கொடுக்கறதுனால. ஸோ அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்புறம் நீங்கள் வந்து இல்லை சாமிக்கு மட்டும் போடுவேன் அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு முட்டாள் யாருமே நான் பார்க்க மாட்டேன். ஸோ இந்த 11 லிட்டர் வந்து வேஸ்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட அறிவு இல்லாத மனுஷனுங்க தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை பற்றி. இதை பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒருத்தர் மாறினாலும் எனக்கு அது ஹாப்பி தான். பார்க்கலாம் எத்தனை பேர் மாறுறீங்கன்னு. நான்